பாரதிய ஜனதா கட்சியையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திரு சீமான் அவர்களையும் நாங்கள் இந்த தேசத்தில் வளர விட மாட்டோம். உண்மையில கள்ள உறவு யாருக்கிட்டனா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்கு. நீ என்னைய திட்டிக்கோ, நான் உன்னைய திட்டுறேன். நீ என்னைய திட்டினா உனக்கு உண்டான ஓட்டுகள் கிடைக்கும், நான் உன்னைய திட்டினா எனக்கு உண்டான ஓட்டுகள் எனக்கு கிடைக்கும். சில தினங்களாக அவங்க அண்ணாமலை பேசக்கூடிய பேச்சுக்களும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரவுடி குரூப்புகளும் கள்ளக்கடத்தல் பேர்வழிகளும் அவங்க செய்யற அட்டுழியங்களும் அதுக்கு இது பதில் இல்லையா? மது ஒழிப்ப நாட்டை காப்பன்னு போட பிடிச்சே இல்லையா? அவருடைய மகன் உதயசன் பிடிச்சாரு இல்லையா? அவங்களுடைய சகோதரி கனிமொழி பிடிச்சாங்களா இல்லையா? மது ஒழிப்ப மக்களை காப்போம்னு சொல்லி பண்ணீங்களா இல்லையா? நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? என்ன பிடிக்கிட்டு உட்காந்து என்னத்த வெள்ள கூட பிடிச்சிட்டு விமான நிலையம் போறதா? சீரனை பாதை இல்ல, இங்க கல்ல காமிச்சிட்டு அங்க போய் மோடிக்கிட்ட உட்காந்து பல்ல காமிச்சிட்டு உட்காந்து இருக்காரு. அது சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திரு சீமான் அவர்களும் திரு நம்ம அண்ணாமலை பிஜேபியும் ரெண்டும் அது கள்ளி செடி கூட இல்லை, அது முள்ளு செடி. ஆகவே இந்த செடியை வளர்க்கணும். கள்ளு செடியோட முள்ளு செடி விஷமம் மாறி ஏதாவது ஒரு விளையாட்டு எடுத்து கேம் செல்போன்ல ஆடினா பண்ணாங்க நிமிஷத்துமே நம்ம முதல்வர் வர்றாரு, இல்லாட்டி மோடி வர்றாரு. இந்த ரெண்டு பேரும், இந்த ரெண்டு முகமும் எனக்கு பிடிக்காத முகம். ஒரு பலமான கட்சின்னு திமுகவுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு அண்ணாமலை இருக்காருன்னா, அப்ப அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கள்ள உறவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு பாருங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர், திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் ஐயாவும் இணைந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு காமாட்சி ஐயா, இவ்வளவு காலமா பிரச்சாரத்துல மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க பாஜக அதிமுகவை. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில பிரத்யேகமா தன்னுடைய பிரச்சாரத்தின் போது பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு திராவிட கட்சி என்பது அழிந்துரும், சுருங்கி நல்ல ஃபால் தான், முழுக்க அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பிறகு மேற்கோள் காட்டி அதிமுக அந்த பிளாஷ் நியூஸே போடுறாங்க. அதிமுக இந்த தேர்தல் பிறகு முழு அழிஞ்சிரும், எங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க இவ்வளவு காலமா வச்சீங்க மறைமுக கூட்டணி கள்ள கூட்டணி, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அண்ணாமலை இப்படி சொல்றாரு. அண்ணாமலை இப்போ ரவுடிசத்தை கையில வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்றாரு. கடந்த சில தினங்களாக அவங்க அண்ணாமலை பேசக்கூடிய பேச்சுக்களும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரவுடி குரூப்புகளும் கள்ளக்கடத்தல் பேர்வழிகளும் அவங்க செய்யற அட்டுழியங்களும் இது பதில் கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். அது அதனுடைய இதுதான். அது மாதிரிதான் இப்ப அவர் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிச்சிருவோம்னு நாங்க திராவிட முன்னேற்ற கழகமே பேசல. எங்களுக்கு யாரு எதிரியோ அவங்களையே நான் பேசல. ஏன்னா அதுவும் எங்களுடைய குழந்தை. அது அதிமுக எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பொதுமக்கள் தோணில என்ன தோணுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் இதன் மூலியமா எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, கள்ள கூட்டணி எங்க ரெண்டு பேரும் இல்ல. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த கருத்து. இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸ் தளத்துல ஸ்பேசஸ்ல திமுகவுடைய முக்கியமான ஐடி விங்காரங்க இத பேசிக்கிறாங்க. இந்த கருத்து இருக்குல்ல, இது இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்கான் கோயம்புத்தூர்ல நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எக்ஸ் தளத்துல ஸ்பேசஸ்ல தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா இனி அதிமுகவும் முழுக்க அடிக்கணும், அழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜக வந்துச்சுன்னா இனி நமக்கு மிகப்பெரிய, அதாவது பாஜகவா திமுகவான்றது நம்ம ஈஸியா அரசியல் களமாடலாம் அப்படின்றத கருத்துக்களை பதிவு வச்சுட்டு இருக்காங்க. அது யாருன்னா திமுக ஐடி விங்க சேர்ந்தோம். அதே இன்னொரு கருத்தை பதிவு செய்யறாரு. அதாவது ஒரு திராவிட கட்சி முழுமையா சரிஞ்சிடும், அது நான் உறுதியா சொல்றேன். இன்னொரு திராவிட கட்சி அது பிரதான கட்சியா இருக்கு, அந்த கட்சிக்கு கட்டமைப்பு வலுவா இருக்கிறதுனால அது வீழ்த்ததுக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் எடுக்கும்னு சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், நேத்து மலைக்கு முளைச்ச சிரிக்கிற நீ அரசியலை பத்தி பேசுற,
நாங்க 1962 இருந்து இத்தனை ஆண்டு காலமா நாங்க அரசியலே ஊறி திணைத்து அரசியலை கத்து கரைச்சு குடிச்சு வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க நாங்க, எங்களுக்கு அரசியல் தெரியாது. அரசியல் தெரிஞ்சுதானே 99 கூட்டணி வாங்கி நல்ல பதவிகளை அனுபவிச்சு. இங்க பாருங்க, எப்படி பண்ணணுமோ அது எங்களுக்கு தெரியும். அத நீங்க ஒன்னும் கழுவ வேண்டாம். எப்படி மக்களை ஏமாத்தணுமோ அது சரியா? எனக்கு தெரியும். அதனால அப்படிதானே? நீங்க அதை அந்த பத்தி அந்த கவலைப்பட- அரசியல் தானே உங்களுக்கு புரியுதா? தெரியுது. மக்களை எப்படி ஏமாத்தணும்? அரசியல் என்பது நாங்க ஆட்சிக்கு இல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் என்பது இல்ல, நாங்க சந்தர்ப்ப- ஆட்சிக்கு இருங்க. வந்தா- அரசியல் ஆட்சிக்கு என்பது வந்தா- சந்தர்ப்பக்கு தகுந்தால் போல் அந்த காய் நவத்தணும். ஆ, எப்படி இப்ப எப்படின்னா, நம்ம நாங்க ஜெயிக்கிறோமோ, ஆட்சிக்கு வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிச்சிடும்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, ஆட்சிக்கு வந்த அரசியல் பிறகு நீட்டை ஒழிக்கிறதுக்கு மறுபடியும் சும்மா இருங்க சார். அரசியல் என்பது சதுரங்க வேட்டை தான். சதுரங்க விளையாடுறது போல விளையாண்டுதான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர, இதுல யார் யாரை காய் நவத்தி வீழ்த்தத்துமோ வீழ்த்தத்தான் முடியும். இவங்களுக்கு ஆகையினால பாரதிய ஜனதா கட்சியையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திரு சீமான் அவர்களையும் நாங்கள் இந்த தேசத்தில் வளர விட மாட்டோம். இது சத்தியம், முக்காலும் சத்தியம். இவர்கள் இந்த தேர்தலோடு மூவரும் இல்லாத கரெக்டா இருக்கு. பாஜகவுடைய சித்தாந்தமும் அண்ணன் சொல்ற மாதிரி திமுகவுடைய சித்தாந்தம் எந்த அளவுக்கு ஒரே நேர்கோட்டுல பயணிக்கு பாரு. அவனும் என்ன சொல்றான், பாஜகவும் ஆப்கு பார் 400 பார், அடுத்த முறை 400 தாண்டும் அப்படின்னு. அது ஜனநாயகம் இருக்கக்கூடாது, எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, ஜனநாயகம் எதிர்கட்சி எல்லாம் இருக்கக்கூடாது, அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமா நாங்களே வருவோம்ன்றான். அதே மாதிரி அண்ணன் என்ன சொல்றான், அதிமுக நாம் தமிழ் கட்சி எதுவுமே இருக்காது, நாங்க தான். அப்போ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு எதிரான சொல்லடல் தான் அதிகமா இருக்கு பாருங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நாங்க ஆளணும், நீங்க எல்லாம் வாழதான் செய்யணும் அப்படின்னா சரியா? யார் சொன்னா? இப்ப நீங்க யார் சொன்னா? தெரியுது. நான் அப்படி சொல்லல. அதிக பிரசங்கத்தனமா ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. அதிக நான் என்ன சொன்னேன்? நான் என்னங்க சொன்னேன்? அதிமுக நாங்க வளர விட மாட்டோம் 100க்கு 100. அதாவது நாங்க 2026 ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்லி அண்ணாமலை அவர்களும் திரு இபிஎஸ் அவர்களும் சவால் விட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் கடந்த காலத்துல கலைஞர் கருணாநிதி இப்படி பேசி நாங்க சவால் விடலைங்க. 10-20 ஆண்டு குப்பையில உட்கார வச்சாங்க. நாங்க இங்க பாருங்க, நாங்க 2026 நாங்க ஆட்சி அமைக்க போறோம். நாங்க யாருக்கிட்டையும் சவால் விடல. மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன சொல்றாங்களோ, எங்களை ஆட்சி அமைக்க சொன்னா நாங்க ஆட்சி அமைப்போம். நீங்க ஆண்டது போதும், அடுத்தவங்க வரட்டும்னு மக்கள் சொன்னா நாங்க ஏத்துப்போம். மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது தவிர எங்களுடைய தீர்ப்பு அல்ல. ஆனால் கண்டிப்பா இது விஷ ஜந்துக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் திரு சீமான் அவர்களும் திரு நம்ம அண்ணாமலை பிஜேபியும் ரெண்டும் அது கள்ளி செடி கூட இல்ல, அது முள்ளு ஆகவே இந்த செடியை வளரணும். கள்ளு செடியோட முள்ளு செடி விஷமம் மாறி. ஆமா ஆமா, அதே போல முள்ளு செடியோட தான் கள்ளி செடி அதிகமா இருக்கும். சரி, அப்படி கூட வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த ஞானம் சில வாரங்களுக்கு முன்ன இல்ல. கலைஞரை திட்டாராம். யாரு? சீமான். கலைஞரை ஒருமைப்படுத்தி பேசிட்டாராம், கலைஞரை திட்டாராம். அதுக்காக அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துறதுன்றது சரியா? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மோதல் போக்க? மேலும் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியார் நரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் வாழ அருந்த நரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மோதல் போக்கு கடுமையா இருக்கு அதிமுக பாஜக. இல்லைங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. அதாவது திமுக பிரச்சாரம் என்ன பண்ணுதுன்னா, ஆட்சிக்கு அதாவது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது அப்படின்ற பிரச்சாரத்தை பண்ணி, அது எதுக்குன்னு சொன்னா வேற ஒண்ணு இல்லை, சிறுபான்மை ஓட்டுகளை பெறுவதற்காக திமுகவுடைய டாக்டிக்ஸ் தான். அண்ணன் சொன்னாருங்களா, எங்களுடைய சதுரங்க வேட்டை. அவங்க பாருங்க, அவங்களுடைய சதுரங்க வேட்டையில மக்கள் நலன் மக்கள் பணி இது இருக்காது. நாங்க அரசியலுக்காக பேசுறோம், சதுரங்க வெட்டி தான். மக்கள் நலன் மக்கள் பணியெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இப்ப அந்த நிலை தான். ஆனா இன்னைக்கு அந்த தனியார் தொலைக்காட்சியில அண்ணாமலை பேசின பேச்சுக்களை நீங்க முழுக்க கேட்டீங்க சொன்னா, உண்மையில கள்ள உறவு கள்ள தொடர்புன்ற வார்த்தைகளை திமுக சார்ந்தவங்க தான் அதிகமா பேசிட்டு வராங்க சமீபத்துல. அந்த கள்ளன்றது. ஏன்னா அதுல அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம், திமுக காரங்களுக்கே உண்டான அனுபவங்கள் இருக்கு கள்ள இதுல. அதை பேசிட்டு வந்தாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, அண்ணாமலை பேசினதுக்கு அப்புறம் அம்பலம் ஆயிடுச்சு. உண்மையில கள்ள உறவு யாருக்கிட்டன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்கு. நீ என்னைய திட்டிக்கோ, நான் உன்னைய திட்டுறேன். நீ என்னைய திட்டினா உனக்கு உண்டான ஓட்டுகள் கிடைக்கும், நான் உன்னைய திட்டினா எனக்கு உண்டான ஓட்டுகள் எனக்கு கிடைக்கும். இதுல பிரதான கட்சி காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி நம்ம காங்கிரஸ் திமுக கள்ள கூட்டணி சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா சார்? ஏங்க, பிரதான கூட்டணி என்ன, காங்கிரஸ் மீது இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி திமுக அந்த
அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இருந்தேன்னு சொன்னா ஏன் இப்போ 39 சீட்டுக்குள்ள சுருக்குறாங்க? 5 சீட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா காங்கிரஸுக்கு? தேசிய கட்சி 5 சீட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? நீ 25 சீட் நின்று நீ என்ன கிழிக்க போறீங்க? சார் வெற்றி வாய்ப்பை வச்சுதாங்க. நானே சொல்றேன், நீங்க ஒரு 20 சீட்ல 25 நிக்கிறீங்க இல்லையா? இப்ப எத்தனை நிக்கிறீங்க? 21 நிக்கிறீங்களா? 15 நில்லுங்க. 15 காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? உண்மையிலே காங்கிரஸ் மீது பாசம் இருந்தா, அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் மீதெல்லாம் பாசம் இல்லை. அதனால நாளைக்கு இந்த தேர்தல் முடிஞ்சு இப்போ கருத்து கணிப்பு பெரும்பாலும் வந்து ஆப்கி பார் 400 பார் எல்லாம் வந்து இல்லை. இப்போ 200 சீட்டுன்னு சொல்லி அரசுக்காரனுடைய ஊடகமே 200 சீட்டு தாண்டாது அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்பு இருக்கு பாஜக. ஒரு காலம் 200 சீட்டு வருது. இப்ப திமுக வந்து ஒரு 20 சீட்டு ஜெயிக்குதுன்னா, அப்ப திமுக கிட்ட வந்து பாஜக வந்து அந்த 20 சீட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா திமுக கொடுக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க. அப்போ ஒரு நொண்டி சாக்க சொல்லுவாங்க, நாங்க போனோம்னு சொன்னா இந்த மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம், ஒட்டு மொத்தமா அழிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு என்ன பண்ணுவானுங்க, அந்த அரசியல் சதுரங்கன்னு சொல்லுவாருல்ல, அதெல்லாம் அப்ப என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் அரசியல் சதுரங்கங்க. காழ்ப்புணர்ச்சியா வந்து களங்க ஏற்படுத்த இல்ல நான் சொல்றேன், இதெல்லாம் அரசியல் சதுரங்கங்க. இதெல்லாம் அரசியல் சதுரங்கத்துல வந்து நாங்க கை தேர்ந்தவங்க. நாங்க சொல்றது பார்த்தீங்களா, நாங்க வந்து யாரு நீங்க சொல்றபடி பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்ற சூழ்நிலை சேர முடியாது, சேர மாட்டாங்களா? மக்கள்கிட்ட எப்படி சார் அவங்க வாக்கு கேட்பாங்க அடுத்த முறை? வாய் இருக்குங்க சார். அவர் என்ன ராமதாஸா இல்ல மத்த யாராவது? நான் என்ன சொல்றேன், நீ எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணீங்க? மது ஒழிப்ப நாட்டை காப்பன்னு போர்டை பிடிச்சே இல்லையா? இன்றைய முதல்வர் பிடிச்சாரா இல்லையா? பிடிச்சாரு. அவருடைய மகன் உதயசன் பிடிச்சாரா இல்லையா? அவங்களுடைய சகோதரி கனிமொழி பிடிச்சாங்களா இல்லையா? மதுவை ஒழிப்ப மக்களை காப்போம்னு சொல்லி பண்ணீங்களா இல்லையா? நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? என்ன பிடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? உதயநிதி சொல்றாருல பிரச்சாரத்துல 2016 எங்களுக்கு என்ன ஓட்டா போட்டீங்க, எங்க கலைஞர் கத்தி கேட்டாரு, நீங்க ஓட்டு போடல அப்படின்றாருல. நான் அப்போ கேட்கல, இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தோம் நான் செய்வேன்னு சொன்னீங்களா இல்லையா? மதுவை ஒழிப்பேன்னு சொன்னீங்க. தேர்தல் அறிக்கையில இல்லையே. தேர்தல் அறிக்கையில இல்ல, அப்ப எதுக்காக நீங்க மதுவை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க? நீங்க அது கொரோனா டைம்ல சார். கொரோனா டைம்ல என்ன நீங்க பயங்கர இவரு அண்ணனுக்கு ஒரு படி மேல ஏறி அடிக்கிறீங்க போல திமுக. இல்ல அதான் சொல்றேன், அண்ணனே இப்ப ஒரு படி ஏறாருன்னா அதுக்கு மேல ஏறி நின்று நீங்க கொட்டுவீங்க போல இருக்க. அப்போ நான் ஆட்சிக்கு வந்த ஒரே கையெழுத்துன்னு நீங்க அந்த கையெழுத்து என்ன ஆச்சு? மறந்துட்டீங்களா அந்த கையெழுத்து? நீட்ட ஒழிக்கிறதுக்கு இதுதானே எடப்பாடி கொள்கை முடிவுல ஒரு பக்கம் இருக்கு சார். நான் சொல்றேன், பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சோம்னா எப்படி திமுக அடுத்த தேர்தல்ல வாக்கு கேட்பாங்க? அவங்க எதிர்ப்பு இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாட்டுப்பாங்க. நானும் சொல்றேன், 99ல பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. அந்த வரலாறு தவறுகள் செஞ்சுட்டாரு. நீங்க வரலாறு தவறுன்னு சொல்லாதீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி என்னமோ இன்னைக்குதான் ஒரு பெரிய ஒரு இதே ஆயிப்போச்சு, தலைமுறை மாற்றம் ஆயிப்போச்சு. 25 வருஷம். 92ல பாபர் மசூதி இடிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை என்னன்னா, இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்ட இந்த செயலை திமுக என்னைக்குமே அதாவது திமுக என்னைக்குமே மறக்காது. அதாவது இந்த இறையாண்மைக்கு எதிராக இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட விஷயத்தை யார் சொல்ற? கலைஞர் கருணாநிதி அவருடைய வாயில சொன்ன விஷயம் முரசொலியில இன்னைக்கு கூட நீங்க தட்டி பாத்தீங்கன்னா ஒரு தலையங்கமே எழுதியிருப்பாரு. கேளுங்க, திமுக மறக்கவே மறக்காது, புரியுதுங்களா? சொன்ன அதே நபர் தான் 99ல அதே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறந்துட்டு கூட்டணி வச்சாங்க. தெளிவா சொல்றது, 99ல கூட்டணி வச்சாங்க. அது திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன் தகப்பனார் செஞ்ச வரலாற்று தவற வந்து அதோட முதல்வர் வந்து களை எடுத்துட்டு வர்றாரு, அவரு சீரான பாதையில போயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்கல்ல. என்னத்த வெள்ளக்கூட பிடிச்சிட்டு விமான நிலையம் போறதா சீரான பாதை? எல்லா இடத்துலயும் இல்ல. இங்க கல்ல காமிச்சிட்டு அங்க போய் மோடிக்கிட்ட உட்காந்து பல்ல காமிச்சிட்டு உட்காந்து இருக்காரு. அது சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன நீங்க போய் எடப்பாடி கிட்ட சூட்கேஸ் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? எவ்வளவு கோவம் வருது? எங்களை எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொன்ன மாதிரி சூட்கேஸ் அண்ணன் கொடுத்து இருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்ல போறேன். நான் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். அப்புறம் என்னத்துக்கு அங்க போனீங்க? எங்க சூட்கேஸ வாங்கல, அப்புறம் என்னத்துக்கு அங்க போனீங்க? ஏங்க அது எனக்கு கொள்கை முடிவு இருக்கு. திமுக துரோகங்களை பொதுவெளியில அம்பலப்படுத்தணும். அதுக்கு எனக்கு ஒரு களம் பாக்குறேன். அந்த களம் அதிமுகவா இருக்கு. அதிமுக ஆதரிக்கிறேன். இஸ்லாமியோட வாக்கு வாங்குறீங்க தொடர்ச்சியா. ஐயா வந்து காலகாலமா சிறைவாசிகள் விடுதலையை வந்து செய்யுங்கன்னு கத்துறாரு. கடைசி அந்த எடப்பாடி சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் அந்த மக்கள் ஒரு 10 பேர் விடுதலையானாங்க. மற்ற பேர் கூட எதிர்கட்சியோட அழுத்தத்தின் பேரால் தானே உங்களால செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எதிர்கட்சியாவது கழுதையாவது நாங்க பண்ணணும்.
எதிர்கட்சி இருக்கக்கூடாது, வளர விட மாட்டோம். நாங்க பண்ணணும்னு நினைச்சா நாங்க பண்றோம். எங்க முதலமைச்சர் பண்ணணும்னு நினைச்சாரு, பண்றாரு. திரும்ப இன்னும் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதுல இன்னும் கொஞ்சம் பறக்கி எடுத்து அவங்களையும் விடுதலை பண்ணுவாரு இந்த ஆப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம். அதனால நீங்க அதாவது கோயம்புத்தூர் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலைக்கு எதிர்த்த டம்மி கேண்டிடேட்டை நிப்பாட்டணும்னு சொல்லி பொது வெளியில பேச்சு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை சொன்ன பேச்சு வச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரதான கட்சின்னு சொன்னா திமுக தான். திமுகவை அழிக்க முடியாது. அது ஒரு திராவிட கட்சி. திமுக தான் சொல்றேன். திமுக அழிக்க முடியாது. அது பெரிய ஒரு பலமான கட்சி. ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு பலமான கட்சின்னு திமுகவுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு அண்ணாமலை இருக்காருன்னா அப்ப அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கள்ள உறவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு பாருங்க. ஏன்னு சொன்னா அந்த ஒரு பலகீனமான ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க பாருங்க. அண்ணாமலை அவர்களுக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு போலயே. அவருக்கு தான் ஏதோ புத்தி ஏற்றத்தனமா பேசுறாருன்னா நீ உனக்கு புத்திய போச்சா? அவர் சொல்ற கூறுகள் இருக்குல்ல, அவரு சொல்றாரு திமுக தான் பலமான எதிர்கட்சியா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, திமுக தான் பலமான எதிர்கட்சி. அவங்களுக்கு இல்ல பலமான எதிர்கட்சின்னா எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு எதிர்கட்சின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்கட்சி. எங்களுக்கு தெரியுங்க. அன்னைக்கு பிரதமர் வரும்போது டி நகர் எல்லாம் வரும்போது கூட்டமே இல்ல. தமிழக அரசுக்கு திமுக அரசு அப்படியே இதுவா என்னடா இப்ப மக்களை திமுக அனுப்பி போய் பாருங்கன்னு சொன்னா அது பொது வெளியில நம்ப வேண்டாம். உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பண்றாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸ் இறக்கி விட்டாங்க. 2 தரப்பும் பாருங்க, குறைஞ்ச 5000 போலீஸ பாதுகாப்பு போட்டாங்க. அவரு என்ன பண்றாரு பிரதமர், ஆடடா மக்கள் வந்துட்டாங்கடான்ட்டு அடி மாசந்திட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டு அசைச்சுட்டு போற. இப்பதான் தெரியுது. ஏன்னா மக்கள் இல்லாம காலி ரோட்ல பாரத பிரதமர் அவருக்கு பல அடுக்கு பாதுகாப்பு கொடுத்தாதானே நம்மளுடைய சட்ட ஒழுங்கு. பாதுகாப்பு அவருக்கு ஏற்கனவே இசட் பிரிவு இருக்கு, பாதுகாப்பு எக்ஸாக்ட் பிளஸ் இருக்கு அவருக்கு, நவீன பாதுகாப்பு. அதுக்கு தமிழக அரசும் அண்ணனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான போலீஸ் இறக்கிறவங்கதான் கூட்டம் இல்லாம எப்பவுமே 10 போலீஸ் நின்னாம 10 பேர் நின்று பார்ப்பான். என்னடா 10 பேர் நிக்கிறான் போலீஸ்காரன் இல்லையா? ஆயிரக்கணக்கான போலீஸ் 2 பக்கமும் போட்டா அவன் கடையை மூட்டு வெளியே நிக்கிறான். அப்போ அவர் என்ன பண்ற, பிரதமர் இருக்கு ஏன்னு சொன்னா இது திமுக ஒரு பிரதமர் அது பாஜக கள்ள கூட்டணியில இருக்கோம். நம்ம அவரு தனியா போறது சொல்றாரு உங்களுக்கும் அவருக்கு தான் கள்ள கூட்டணி. பிரதமருக்கு பந்தோஸ்து கொடுக்கலைன்னா இவர் சொல்றாரு ராஜீவ்காந்தி படுகொலை எல்லாம் நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி படுகொலை நடக்கும்போது அவருக்கெல்லாம் செட் பாதுகாப்பு எல்லாம் வரல. அவர் சாதாரண தமிழக பாருங்க. அதன் பிறகுதான் அந்த இசட் பிரிவு எல்லாம் பிரதமருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம நாட்டுக்கு வர்றாரு அவரு குற்றவாளி. தமிழ்நாடு நம்ம நாடுன்னு சொல்றேங்க. நம்ம நாட்டுக்கு வர்றாரு. சோ நம்ம நாட்டுக்கு வர்ற பிரதமருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம அரசனுடைய கடமை. அது பாதுகாப்பு கொடுத்து நம்ம மாநிலத்துக்கு வரான்னு சொல்லுங்க. நம்ம நாட்டுக்கு வரான்னு சொன்னீங்கன்னா நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தை வழக்கு பதிவு செஞ்சிருவாங்க. அப்படி ஒண்ணு சொல்லட்டும். திரு கராரம்யா, நிறைவான பார்வையை சொல்லுங்க. இப்போ வால் போஸ்டர்ல நூதன முறையில தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. ஜிபே, மோடி ஜிபே அப்படின்னு சொல்லி இந்த QR கோடு ஒண்ணு செட் பண்ணி மோடி அவர்களுடைய படத்தை வச்சு ஸ்கேன் பண்ணி வீடியோ பார்க்கலாம். மோடியோடைய ஸ்கேம், அதாவது அது ஸ்கேன் பண்ணுங்க மோடியோட ஸ்கேம பாருங்க அப்படின்னு சொல்லி நூதன முறையில ஒரு வால் போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கம் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, நவீன ரகமான விளம்பரம் அது மட்டும் இல்ல, நிறைய எந்தெந்த வழியில விளம்பரப்படுத்தணும் அந்த அளவுக்கு பாஜக விளம்பரப்படுத்திட்டு இருக்கு. சமயம் பார்த்தா நான் கொஞ்சம் கோபமா இருந்தா கூட கேம்ஸ் விளையாடுவேன். இதுல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி கேம்ஸ் விளையாடுவேன். கொஞ்சம் டென்ஷனா இருந்தாவோ இல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கூட நான் கேம்ஸ் அதிகமா கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் நான் விளையாடுவேன். ஆனா இன்னைக்கு விளையாடும் 2 நாளா என்னால விளையாடவே முடியல. என்னால விளையாட்டு ஆரம்பிச்சாவே ஏதாவது ஒரு விளையாட்டு எடுத்து கேம் செல்போன்ல ஆனா பண்ணாவே நிமிஷம் நம்ம முதல்வர் வர்றாரு இல்லாட்டி மோடி வர்றாரு. இந்த 2 பேரும் இந்த 2 முகமும் எனக்கு பிடிக்காத முகம். ஒண்ணு முதல்வர் வர்றாரு, இன்னொன்னு மோடி வர்றாரு. சிறுபான்மையினர் பாதுகாவலர் பிடிக்காத முகம் இல்ல. நான் சொல்றேன், அப்போ எந்த அளவுக்கு இவங்க பொருளாதாரத்தை விளம்பரத்துல இது பண்றாங்க பாரு. அதான் ஜிபே அந்த கோடு மட்டும் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா கூகுள் எல்லாத்துலயும் ஆடுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளால மறுக்க முடியாத, அதாவது பார்த்தே வெறுப்பாயிடுச்சு. ஒரு கதை, ஒரு சின்ன விஷயம், ஒரு கதை சொல்றேன். அரிஸ்டாட்டில்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன ஆச்சு சொன்னா அவர் அந்த மன்னர் சொன்னாராம்,
இந்த நாட்டுல வந்து ஏதாவது நவீனமா படுத்தணும், ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அப்ப அரிஸ்டாட்டில் சொன்னாராம், ஒண்ணு இல்லைங்க, ஒரு இந்த ஒவ்வொரு தெருக்கு முக்குல ஒரு பாக்ஸ் வச்சிருவோம். அதாவது அந்த மக்களா அதாவது எழுதி போடுவாங்க. அதுல அந்த மக்கள் என்ன விரும்புறாங்களோ அது போல நம்ம ஆட்சி நீங்க நடத்துனீங்கன்னா நல்லா இருக்கும், அது மக்கள் விரும்புற ஆட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்களாம். அப்ப எல்லா மூலையிலயும் அதே மாதிரி பாக்ஸ் வச்சுட்டாங்களாம். அப்போ ஒரு வயசானவர் வந்து என்ன பண்ணாரா, அரிஸ்டாட்டில் நடந்து போயிட்டு இருந்தாரா, அப்பா தம்பி இங்க வாங்கினாப்புல, என்னங்கன்னு கேட்டாரா, இதுல ஒரு சீட்ல ஒன்று எழுதி கூட இதுல போட போறேன், சொல்லுங்க ஐயா என்ன எழுதுன்னு சொல்லுங்க. ஏதோ ஒருத்தர் இந்த அரிஸ்டாட்டில்னு சொல்றாங்க, இவனை காலையில இருந்து சாயங்காலம் கேட்டு 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 எனக்கு மனசே வெறுத்து போயிருக்கு. இவனை முதல்ல நாடு கடத்த சொல்லி மன்னருக்கு நான் வந்து தகவல் சொல்லணும் அப்படின்னா, ஏன் அப்படி அவர் மேல அவ்வளவு கொலவெறியா இருக்கீங்கன்னு போது, ஒரு நிம்மதி வேணும்பா, எங்க போனாலும் அரிஸ்டாட்டில், எங்க போனாலும் அரிஸ்டாட்டில், எங்க போனாலும் அரிஸ்டாட்டில்னு சொல்லிட்டு விரக்தியா இருக்கேன்ப்பா. நான் மட்டும் இல்ல, மக்களும் விரக்தியா இருக்காங்க அப்படின்னு அத அப்படின்னு சொல்றான். அப்படின்னு இது ஒரு 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 நிகழ்வு. அதே மாதிரி இன்னைக்கு எங்க திரும்பினாலும் மோடி மோடின்றதுனால ஒட்டுமொத்த மக்களுக்கு மோடி மேல பாசம். ஐயோ, இது ரெண்டு பேச்சும் கேட்க கேட்க மக்களே விரக்தியாகி கிடக்குறானுங்க. உட்காம இவனுங்களை ஒழிக்கணும்ன்ற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. காமாட்சியா எங்க பார்த்தாலும் விளம்பரம், ஸ்டாலினின் குரல், சும்மா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலே இந்த விளம்பரங்கள்லாம் வருது. இதெல்லாம் கையால் ஆகாதவங்க பேசுற பேச்சு. வேற ஏதாவது அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி என்னன்னு ஒரு இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அரசியலா தான் பார்க்கணும். அரசியலை நீங்க வேற விதமா பாக்குறீங்க. அவர் வந்து தடா ரஹீம் அவர்களுக்கு வந்து எல்லாமே நையாண்டி, எல்லாம் கேலி. அவருக்கு இதுதான் அவருக்கு கைவந்த கலை என்ன. அதனால அரிஸ்டாட்டில இருந்து கொண்டுட்டு வர்றாரு. அப்ப மோடி அடிச்சு பத்திரலாமா? நான் மக்கள் மிரட்டில இருக்காங்க சார். இங்க பாருங்க, இதெல்லாம் விளம்பரம் சார். நீங்க இன்னைக்கு விளம்பரம் இல்லாம ஒரு ஒண்ணும் இல்ல, டிவிய போடுங்க, ஒரு எண்ணெய்க்கு, ஒரு பருப்புக்கு, ஒரு பிளாட் விக்கிறதுக்கு எல்லாம் சின்ன சின்ன பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து விளம்பரத்துல பேசுதுங்க, வைக்குதுங்க. பாத்தீங்களா அண்ணனுடைய கருத்து எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஜனநாயகத்தினுடைய உரிமைகளை எப்படி விற்பனை பொருளா, ஒரு நுகர்வு பொருளா மாத்துறாங்க பாருங்க. ஒரு ஜனநாயகத்தை நுகர்வு பொருளாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய இந்த கார்பரேட் அரசியல். உரிமை தொகையை கூட கந்து வெட்டிக்காரங்க வந்து கந்து வெட்டி வந்து இழிவுபடுத்துற மாதிரி பாரு. அது வந்து அந்த இவர் இருக்காரு பாரு, யாரு, ஏர்போர்ட் மூர்த்தி, அவர் மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே ஒப்பிச்சிருப்பாரு. நீ அதை கத்திரியாக்கும். சும்மா வீடியோ காட்சி, கத்திரிக்காய் காட்சி, அதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாம் சரியா தான் இருக்கு. கந்து வெட்டி எல்லாம் கிடையாது. இப்போ நான் கேப்பா, வீடியோ காட்சியிலே வருது, அதெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து துன்புறுத்துறாங்க. ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு மகளிர், அதுல என்ன தப்பு? அதுல என்ன தப்பு இருக்கு? திராவிட ஆட்சியில கந்து வட்டி இல்ல. அவன் வட்டிக்கு கொடுத்துருக்கான், கேக்குறான், கந்து வட்டின்னு சொன்னானா? கந்து வட்டி தான் வெளிப்படையா தெரியுது. வெளிப்படையாத்துலாம் தெரியாது. கந்து வட்டின்னு சொன்னா தான் கந்து வட்டி. இல்ல அதிகமான வட்டி கேட்டிருந்தா அதுக்கு பேரு கந்து வட்டி. நியாயமான வட்டி இருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப பேங்க் எல்லாம் வட்டி கொடுக்கலையா? பேங்க் வட்டி கொடுக்கத்தானே செய்யுது. அப்புறம் என்ன? பேங்க்ல நீ இப்ப ஒரு ஸ்கூட்டரை வாங்கி, மோட்டர் சைக்கிளை வாங்கி ஒரு தவணை கட்டலைன்னா உன்னை விட்டு வைப்பானா? ஏன் வாய்க்கு பத்தாத பேச்ச பேசிட்டு வேற ஏதாவது அரசியல் பேச சொல்லி அவங்க ஆள நேரம் பேசுறதால அரசியல் நம்ம வந்து வட்டி ஆகிட்டோம். அதுவும் மேற்கோள் காட்டினோம். எது? மின் கட்டணத்தினுடைய ஃபைன், அதையும் நம்ம வட்டி ஆகிட்டோம்ல. மின் கட்டணம், ஹவுஸ் இது வரி, வீட்டு வரி. இந்த வீட்டு வரியும் மின் கட்டணமும் இதுக்கு முன்னாடி அபராதம் வரும். அந்த வந்து நம்ம வட்டியா மாத்தி வச்சிருக்கோம். ஆமா, இப்ப இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அப்ப அது மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சரி, ஓகே. உங்களை இருவரோட கருத்தை கொஞ்சம் நேர்களுக்கு மீது நன்றி. தொடர்ந்து குப்பு செய்திகள்.